சிஸ்டர் அனைவரும் நல்லா இருக்கீங்களா, நலமாக இருக்கீங்களா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ராஜஸ்தானில் வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். போன தடவை போயிட்டு அது கொஞ்சம் வந்தார், நான் பயங்கர சண்டை போட்டேன். ஏன்னா இங்கே வந்து அது கொஞ்சம் விலை அதிகம், கொஞ்சம்னா கொஞ்சம் ரொம்பவே அதிகம். ஒரு கிலோவே 220 ரூபா, 190 ரூபா, 180 ரூபா மார்க்கெட் லெவலில் இருக்காங்க. இந்த தடவை கண்டிப்பாக கொண்டு வர சொன்னேன். என்ன எதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போனால் என்னென்ன ஆட்டை போட்டு கொட்டுன்னு சொல்லுங்க. நாங்கள் சும்மாலாம் ஆட்டை போட்டு வர்றதில்ல. முடியும் போது எங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலுமே இதில் உங்களுக்கு அவங்க பெற்ற தாய் இறந்துட்டாலும் அவங்கள வளர்த்த தாயை இன்னுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்கேருந்து போனால் டீ தூளிலேருந்து சீனி வரைக்கும் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போவார். அவங்களுமே இவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த காலம் நான் நினைக்கிறேன் யாரும் கொடுத்தா தான் பாசம் போல், கொடுக்கலன்னா பாசம் இல்லை போல். என்னமோ சில இடத்துல உங்களுக்கு தோணுது. சரி, என்னமோ அவங்க எப்படியோ வாங்க, என்ன பண்ணாந்துட்டு பார்க்கலாம். அந்த பையும் அந்த 2 டப்பாவும் தான். இதுதான் நமக்கு பார்க்க போகிறோம். நம்ம காலையிலே வந்துட்டார், கடைக்கும் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்துக்கிட்டே தூங்கிட்டார், உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டாருன்னு சொல்லலாம். நான் கிச்சன்லேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், ஆள் சத்தமே காணணுன்னு பார்த்தா கரெக்டாக சத்தமாக கேட்கு. எங்கள் ரிஸ்கி பொண்ணு பாருங்கள் எவ்வளோ பிகு பண்ணிவிட்டு கேமராவில் வர மாட்டேன்னு எங்கே போய் பார்த்துருக்கான்னு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு பார்க்கலாம். இது வந்து காஜி கத்திரி வீட்டிலே வந்து சமையல்காரரை கூப்பிட்டு செஞ்சுருக்காங்க. இது டப்பா நிறையா இருந்தது, சாப்பு முடிச்சாச்சு. பின்ன இதுக்கப்புறம் ராஜஸ்தான் ஸ்பெஷல் லட்டு, அவ்வளோ நெய். இது பின்ன இது வந்து சிறுபருப்பு பர்ஃபி, அவ்வளோ நெய் தான். இது நெய் ஐட்டம்னு என் பையன் இதில் கை வைக்கல. இதில் நெய் இல்லைன்னு இதை கொஞ்சம் சாப்பிட்ருக்காரு. நானும் மத்தியானம் ஒரு லட்டு சாப்பிட்டேன். இது பர்ஃபியும் நல்லாயிருக்கு. இப்போ நான் இது பக்கத்து வீட்டுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். ஏன்னா பக்கத்து வீட்டில் யார் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து எனக்கு தருவாங்க. அதனால் ஸ்வீட் எடு கொண்டாடு. இப்போ இதை மூடிடலாம். உங்களுக்கு காஜு கத்திரி ரொம்ப பிடிக்குமா, இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்கள். நம்ம கடையில் வாங்கினா அதில் டால்டா எண்ணெய் மிக்ஸ் பண்ணுவாங்க. ராஜஸ்தானில் ஒரு டிஷ்ஷுமே எப்போவுமே மோஸ்ட்லி கீழே தான் செய்வாங்க. அவ்வளோ கீ மனம். அடுத்து இந்த மூட்டையில் இருக்க பொருள் தான் போன தடவை கொண்டு வரலாம். அவர்கிட்ட பயங்கர சண்டை போட்டு கோவப்பட்டேன். டேன் இதுதான் இந்த 2 பொருளும். இது பணம் கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்காக நான் அவரை வந்து சண்டை போட்டுருக்க மாட்டேன். சொந்தமாக தோட்டத்தில் விளையுது, இஷ்டத்துக்கு விளையும். இவர் தோட்டத்தில் வந்து கோதுமை, இந்த கொண்டக்கடலை, பின்ன இதுக்கப்புறம் இந்த க்ரீன் மூங், இதெல்லாம் எவ்வளோ சத்தான பொருள். டிமார்ட்டில் வந்து 220 ரூபா, குவாலிட்டி வைஸ் 180 ரூபா அப்படி கிடைக்கிது. அதனால் இப்படி கொண்டாந்துட்டு எங்களுக்கு இது ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. போன தடவை போகும்போது கொண்டு வரல, நான் போக போட்டேன். அறுவடை ஒன்றும் அவ்வளோன்னு சொன்னார். போய் 6 மாதம் கழிச்சு இப்போ போனனால இப்போ இவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு. இது பாருங்கள், இது ஆர்கானிக், இது வந்து மருந்து எதுவும் அடிக்காதது. இது கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணும்போது மட்டும், சமையல் பண்ணும்போது கல் மண் எதுக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணணும். ஒரு தடவை தெரியாமல் அப்படியே சமையல் பண்ணி நிறைய கல் இருந்தது. இப்போ சொல்லுங்கள், நம்ம வீட்டில் விளையிற பொருள் நமக்கு கிடைக்கல, நமக்கு வருத்தம் வருமோ வராதா? அது எனக்கு இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டங்கள் ரொம்ப பிடிக்கும். இது 2மே கொண்டு வந்துட்டாரு. இது எப்படி ஒரு 10 கிலோ இருக்கும், இது எப்படி ஒரு 5 கிலோவுக்கு மேலேயே தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ நம்ம செலவு பண்ணிட்டு போகிறோம், நம்ம சொந்த வயல்லேருந்து நம்ம கிடைக்கல, நமக்கு வருத்தம் வருமோ வராதா? இப்போ இது 2டையும் நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு வர்றதுக்கு சோம்பேறி பட்டுட்டு கொண்டு வர மாட்டாரு. இப்படி தான் இருக்கும், உடச்சதுக்குள்ள பயிர் இருக்கும் பாருங்க. இது போன தடவை கொண்டாந்தது எனக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஓடிச்சு. இதில் நான் வந்து எங்கள் அக்கா எப்போவுமே இது மாதிரி கொண்டாந்து எங்கள் அக்கா மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். அதே எங்கள் 2வது அக்கா எப்போவுமே இந்த சென்னா பிரியர், அவங்க வந்து அவங்க டைட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதனால் இது வந்து அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் அவங்களுக்கும். இந்த பையங்களே சொல்லுங்கள், நம்ம பணம் கொடுத்து வாங்கிட்டு வரலன்னா நம்ம வருத்தப்படலாம். கையில் பணம் இருந்ததோ இல்லையோ. இப்போ இவ்வளோ வீட்டில் விளையிற பொருள், கோதுமைலாம் பார்த்தீங்கன்னா மூட கணக்கில் இருக்குது. இங்கே ஒரு கிலோ கோதுமை 50லேருந்து 60 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். சரிங்களா? முந்தி எங்கள்கிட்ட கார் இருந்தது பார்த்தீங்களா, காரில் வந்து நாங்கள் போகும்போது வந்து இப்போவும் கார் இருக்குன்னா பெரிய ஒரு பிஸ்னஸ்க்காக எடுத்துக்கிறாங்க. சின்னவங்க வந்து அவர் வண்டி இருக்குது, எங்களுக்கும் பர்சனலாக ஒரு வண்டி இருந்தது பார்த்தீங்களா, வண்டி நிறைய அள்ளி போட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி அவங்களுக்கும் நாங்கள் செஞ்சுட்டு வருவோம். இந்த தடவை என்னன்னாலும் கோதுமை கொண்டு வரலாம், பயிர் வகை கொண்டுலான்னு சொல்லிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வச்சோட முடிக்கிறேன். உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் மாமியார் வீட்டிலேருந்து என்னென்ன வரும், நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களாம் இப்போ நான் என்றைக்காவது ராஜஸ்தானா அவங்கள எல்லோரும் நான் காட்டுறேன். சரிங்களா? இவர் கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி தான், மற்ற எல்லாம் 2வது அம்மாவோட பசங்க தான். நல்லா அன்பு பாசமாக இருப்பாங்க. சரிங்களா? நம்ம அன்பு பாசத்தோடு இந்த வீடியோ வச்சோட முடிக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.